ஹாய் நண்பா, வெல்கம் டு செந்தாலினி vlog. எல்லாருமே யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம நல்ல ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் கூட அதை நல்லா எடிட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அது டோட்டலாக வேஸ்ட்டு தான். ஸோ எடிட்டிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோ நீங்கள் முடிக்க போகும்போதே நீங்களே அப்போ நம்மளாலே ஒரு ப்ரீமியர் ப்ரோவில் எடிட் பண்ண முடியுமே அப்படின்னு உங்களுக்கு தோன்ற மாதிரி நான் ஈஸியாக உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்க முடியுமோ அந்த மாதிரி புரிய வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நானே ஸ்கிப் பண்ணுற மாதிரி கண்டென்ட் எதுவுமே பண்ண போகிறதில்ல. நான் ரொம்ப லாங்காவோ லென்த்தாவோ பேச போகிறதில்ல. ஒரே டூலை பற்றி தேவையில்லாமல் சொல்லிகிட்டே இருக்க போகிறதில்ல. அந்த டூலை ப்ராக்டிக்கலாக நான் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நான் ப்ராக்டிக்கலாக அந்த மொமெண்ட் வரும்போது தான் அதை நான் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு அதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நான் டூலை சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், தியரியாக நீங்கள் என்ன தான் கேட்டுட்டு இருந்தாலும் ஒரு வீடியோவில் அது எப்போ தேவைப்படுது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது உங்களுக்கே தோணும் இந்த இடத்துல தேவைடா அப்படின்னு. ஸோ அந்த நேரத்தில் அந்த டூலை உங்களுக்கு நான் சொன்னால் தான் அது உங்களுக்கு அப்படியே மெமரி ஆகும். அண்ட் நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ரீமியர் ப்ரோ பழக ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதை தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அப்படியே ஜாலியாக சில் மோடில் அப்படியே வாங்க நம்ம போகலாம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சில ஷார்ட் கீஸ் மட்டும் சொல்லுவேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன நோட் மட்டும் எடுத்துகிட்டு வச்சு உட்காந்துக்கோங்க. அப்படியே நான் சொல்லும் போது அந்த இதை சொல்லுவேன், இதை நோட் பண்ணிக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்கன்னு. அதை மட்டும் நோட் பண்ணிங்கன்னா போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. ஸோ நீங்கள் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதாக கொடுக்கணும். நியூ ப்ராஜெக்டுக்குள்ளே போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு நம்ம செந்தாலினி எடிட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நேம் மட்டும் போட்டு க்ரியேட் கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறையா பேருக்கு என்ன டவுட்னா, இந்த இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிறல ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணுமே, இந்த இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணணுமே இந்த மாதிரி இருக்காது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ அந்த ஒர்க் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ரீசெட் டு சேவ் லே அவுட் இதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லே அவுட் உங்களுக்கு வந்துடும். இப்போ ஒரு யூடியூப்க்கு நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டேக் பை டேக்காக நிறைய எடுத்துருவீங்க. ஸோ எடுத்துகிட்டு நிறைய ஃபுட்டேஜ் வச்சுருப்பீங்க. அந்த ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து போட்டு வரிசையாக கட் பண்ணணும். அதுதான் பேசிக்கான ஒர்க், சரிங்களா? நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்போர்ட் மீடியா டு ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். உங்களோட சிஸ்டம்குள்ளே இருக்க உங்களோட மீடியா இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே இது வழியாக தான் கொண்டாடணும். ஸோ அந்த இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் வீடியோ வந்துருந்துச்சு, எனக்கு தெரிஞ்ச அக்காவோடது. ஸோ சும்மா நான் அதுலேருந்து ஒரு 2-3 கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்து இதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி ஆட் ஆகிடுச்சு. ஸோ கொண்டாந்தோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செந்தாலினி எடிட்ஸ் அப்படின்னு போட்டு அந்த ப்ராஜெக்ட் நம்ம என்ன ப்ராஜெக்ட் நேம் போட்டோமோ அந்த ப்ராஜெக்ட் நேமுக்குள்ளே இது வந்துருச்சு, சரிங்களா? ஸோ இது வரைக்கும் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. இப்போ சீக்வன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சீக்வன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நான் 4Kல எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ 4K அப்படின்னு வச்சுட்டிங்க அப்படின்னா 3840 × 2160 அப்படின்ற பிக்சல்ஸில் தான் அதோட ஹைட் அண்ட் வித் இருக்கும். ஸோ 16:9 ரேஷியோ அதுதான் இது. இப்போ 4K அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லைக் இந்த சைஸில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1080p இருக்கும். அது அதுலேருந்து கொஞ்சம் சின்ன சைஸ். இல்லை நான் ஒரு 1080p தான் எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1920 × 1080 அப்படின்றது தான் அதோட பிக்சல்ஸ். ஸோ இதுதான் சீக்வன்ஸில் நம்ம செட் பண்ண போகிற ஹைட், சரிங்களா? அதுக்கப்புறம் இது எத்தனை ஃப்ரேம் ஃபர் செகண்ட், இப்போ நான் ஒரு 30 ஃப்ரேம் ஃபர் செகண்டோ ஒரு 60 ஃப்ரேம் ஃபர் செகண்டோ ஒரு வீடியோ எடுப்பேன், ஓகேங்களா? இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 30 ஃப்ரேம் ஃபர் செகண்ட். ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் செட் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுக்கும்போது நமக்கு தெரியும் நம்ம 4Kல எடுக்கிறோம் இல்லை ஒரு ஹெச்டி ஒரு 1080p எடுக்கிறோம் அப்படின்றது நம்ம எடுக்கும்போது தெரியும். பட் நம்ம வேறு யாராவது ஒருத்தவங்க எடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னா ஹெச்டியா இல்லை 4K அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோவை நான் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ண உடனேமே இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சாஃப்ட்வேரே சீக்வன்ஸ் ரெடி பண்ணிடும். ஆக்சுவலாக இப்போ நம்ம ட்ராக் பண்ணி போட்டோன்னே இந்த வீடியோ எதில் எடுக்கப்பட்டிருக்கோ அந்த ஹைட் அண்ட் வித்துக்கு இது செட் ஆயிரும். இப்போ 1080p இருக்கலாம் இல்லை 4Kவாக இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சீக்வன்ஸ் இப்போ செட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன். அது எப்படி பார்க்கணுன்னா அந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சீக்வன்ஸில் அந்த சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது 1080p 1920 ஹரிசான்ல பார்த்தீங்கன்னா 1080. ஸோ இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஹெச்டி, சரிங்களா? இப்போ இந்த சீக்வன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, இந்த 1 அப்படின்ற நேமில் இருக்கிறதான் தூக்கி நான் அதில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த சீக்வன்ஸ். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு சில நேரம் என்ன பண்ணிடுவோம் தெரியுமா, இந்த 1ன்ற வீடியோ வேணாம்னு நினச்சிட்டு இந்த இதை டெலிட் பண்ணிடுவோம். ஸோ இதை டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சீக்வன்ஸே டெலிட் ஆயிரும். நீங்கள் அவ்வளோ நேரம் எடிட் பண்ணதே போயிடும். நீங்கள் இதை எப்படி சீக்வன்ஸ்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறதா சீக்வன்ஸ். இதுக்கு நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் சீக்வன்ஸ்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த சீக்வன்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சீக்வன்ஸ் செட்டிங்ஸில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னன்றது புரிஞ்சிருக்கும்.
எனக்கு தேவையானது மட்டும் நான் வந்து உள்ளே போட்டுக்கணும், இப்படி போட்டு கட்ஸ் வைக்க எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு தேவையானது மட்டும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபஸ்ட் வீடியோ இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். இதுதான் வந்து ஷோ ஆகிற விண்டோ. இங்கே என்ன இருக்கோ அது வந்து அதில் வந்து ஷோ ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இப்படி மேலே ஏறுது பார்த்தீங்களா, ஒரு உதாரணத்துக்கு இங்கேருந்து இப்படி மேலே போகும்போது இந்த ஷாட் தான் எனக்கு தேவை. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல நான் அதாவது ஐன்றது அந்த ஃபஸ்ட்டு கட், சரிங்களா, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு தெரியணுமோ எந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணுமோ ஸோ அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இந்த இடத்தோட எனக்கு போதும், ஸோ இந்த இடம் வரைக்கும் அப்படின்றதுக்கு ஓ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல முடியுதோ அங்கே ஓ, ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ வந்து ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நான் இதை வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஆனால் அந்த சீக்வன்ஸ் அப்படியே தான் இருக்கும். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ இந்த வீடியோ வந்து நான் ட்ராக் பண்ணி போட்டேன்னா எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் இப்போ நான் கட்ஸ் வச்சுருக்கேன்னு இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் ட்ராக் ஆகி வரும். ஸோ அதுக்கான ஆடியோ உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆடியோவை தனியாக ட்ராக் பண்ணிட்டு வந்து போடணும். இந்த இதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து இப்போ போட்டிங்க அப்படின்னா ஆடியோ ப்ளஸ் வீடியோ ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை வந்து நான் வந்து போட்டுட்டேன். இப்போ போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மேலே இருக்க ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் தள்ளணும், ஆடியோ அங்கனே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல தள்ளி பாருங்களேன், ரெண்டுமே ஒன்றா தான் வரும். ஸோ இது என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+L இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் கீஸ் சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் இதில் ரைட் கிளிக் பண்ணியும் பண்ணலாம். பட் ஷார்ட் கீஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட எடிட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது தனியாக மூவ் ஆகும், இது தனியாக மூவ் ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆடியோ மேட்ச் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் இப்போ ஒன்று தனியாக நகட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியோ மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ எனக்கு வந்து ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல திருப்பி வச்சு அதே மாதிரி Ctrl பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டோடனே பார்த்தீங்களா V1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீடியோ 1, இதில் இருக்கக்கூடிய ஆடியோவையும் சேர்த்துட்டு வந்திருக்கனால இது வந்து A1, சரிங்களா. இதுக்கு கீழே நான் எத்தனை ஆடியோனாலும் போட்டுக்கலாம், இதுக்கு மேலே நான் எத்தனை வீடியோனாலும் போட்டுக்கலாம். இப்போ இதில் 2வது வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து கண்ணாடி இப்படி போடுறாரு. ஸோ இது வரைக்கும் வேணும் அப்படின்னா எப்போ போல் நான் சொன்ன மாதிரி ப்ளே ஸ்டாப் அந்த இடத்துல ஓ போட்டோமா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த வீடியோவை நான் செகண்டாக வச்சுக்கலாம். ஸோ இது வந்து வீடியோ நம்பர் 2, V1 V2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளே ஆகுதா, கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தோடனே V2ல் என்ன இருக்கோ அது ப்ளே ஆகும். ஸோ இந்த இடத்துக்கு கீழே நான் ஒரு இதோட ஆடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இந்த இடத்த வச்சு வைக்கிறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு நேராக அதுதாகும். ஸோ இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பேசிக்காக நீங்கள் எத்தனை வீடியோ எத்தனை லேயர்னாலும் அப்படியே போட்டுகிட்டே போகலாம். எனக்கு இல்லை ப்ரோ இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் போட்டு ஆட் ட்ராக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ V3லேருந்து V4 ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் ஆடியோக்கும். ஸோ வந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இதுக்கு மேலே இருக்கிறது வீடியோ, இது கீழே இருக்கிறது ஆடியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணுறேன், இந்த இடம் வரைக்கும் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இந்த இடத்துலேயே வச்சு நினைக்கிறேன்னா. ஸோ இந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு இப்படிலாம் சும்மா அப்படி இதை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிரும். Ctrl+K, மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே Ctrl+K தான் வந்து கட்ஸுக்கு. ஸோ Ctrl+K கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து கட் ஆயிரும். அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுறேன், இந்த இடம் வரைக்கும் எனக்கு இதுக்கப்புறம் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா திருப்பி இதை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+K. அப்போ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது எனக்கு வேணாம் அப்படின்னா இதை டெலிட் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு வந்து திருப்பி அதே இடத்துக்கு போகணும், இதுக்கு அடுத்த வீடியோ அது வரணும் அப்படின்னா இந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டு டெலிட் ட்ரிபிள்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும்போது இதிலேருந்து அதுக்கு அடுத்து இது வந்துடும். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு மேக்ஸிமம் பேசிக் எடிட்டிங்கில் தெரிய வேண்டியது என்னென்னா கட்ஸ் மட்டும்தான். இப்போ ஒரு ஃபுட்டேஜ் எடுக்க போகிறீங்க, இப்போ நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் வீடியோ ஆடியோ ரெண்டுமே சேர்த்து தான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க. ரெக்கார்ட் பண்ண ரெண்டுமே இந்த சைடு எடுத்து வந்து போட்டுட்டு அதை வந்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வருவீங்க. நீங்கள் இங்கே கட்ஸ் வச்சு போட்டாலும் சரி, இல்லை உள்ளே டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிட்டு இதில் கட்ஸ் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த டூல்ஸ் தெரிஞ்சாலே போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்னென்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு யூடியூப்போ ஏதோ ஒரு சம்திங் ஒரு 2 வீடியோஸ் எடுத்துக்கிறீங்க, எடுத்துகிட்டு வந்து இதில் இம்போர்ட் பண்ணுங்கள், இதில் வைங்க, திருப்பி எடுத்துகிட்டு வந்து இதில் போடுங்க. ஸோ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள், அதோட கண்டினியூட்டி அடுத்த கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்ஸ் மட்டும் வச்சு பழகுங்க. இனிமேல் இதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் இதை பற்றி டூல்ஸை ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிருப்பாங்க. அது தியரியாக பார்த்துட்டு நீங்கள் திருப்பி யோசிச்சிங்கனாலும் அது ஞாபகம் வராது. நான் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ஒரு இதில் கட்ஸை பற்றி மட்டும் இந்த வீடியோ பேசியிருக்கேன். ஆனால் அடுத்த வீடியோவில் ஓவரால் எடிட்டிங் நான் வந்து பண்ண போகிறேன். இந்த கட்ஸ் வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு பழகுங்க. பழகிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ்போர்ட், இதை கொடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மேட்ச் சோர்ஸே இருக்கட்டும், இப்போதைக்கு இதில் எது கை வைக்கணும், இந்த செட்டிங்ஸ் பற்றி நான் பின்னாடி சொல்லித்தரேன். முடிச்சுட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பேச ஆரம்பிக்கிறது லாஸ்ட் வரைக்கும் பேசுகிறீங்க, அதில் அப்படின்னு இது பண்ணுற இடத்துலாம் அப்படியே அந்த இடத்துல வைக்கிறீங்க, கட் பண்ணுறீங்க, திருப்பி அடுத்து எங்கே பேசுகிறீங்களோ அந்த இடத்துல கட்டு, நடுவில் இருக்க டெலிட்டு திருப்பி மெர்ஜ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி
ஒரு ஃபுல்லாக ஒரு வீடியோ முடிச்சுட்டு ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு மேலே வந்து எந்த லொக்கேஷனில் இது பண்ணுறீங்கன்னு மட்டும் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா வரும். நான் எப்பவும் போல் வந்து வேணா டெஸ்க்டாப்லேயே வச்சுட்டு இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இது மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஒரு எடிட்டரான்னு கேட்டிங்கன்னா இதான் வெரி வெரி பேசிக். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் தான் கொடுத்துருக்கேன். இதோட பார்ட் 2 வந்து வரும். ஸோ அதில் நான் பார்ட் 2லேயே மேக்ஸிமம் ஆஃப் எடிட்டிங் வந்து கவர் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ரொம்ப பார்ட்டாக போட்டு இந்த டுட்டோரியலில் ரொம்ப லென்த்தாக எழுக்க வரும்ல. சீக்கிரமாக உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் கன்வே பண்ணுறேன், ப்ராக்டிக்கலாகவும் சீக்கிரமாகவும் புரிஞ்சுக்கிற மாதிரி. அதுதான் என்னோட நோக்கம். அதுக்காக தான் அது பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, டாடா பை பை. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் அசோக் அண்ட் இது உங்கள் செந்தாலினிக்ஸ். பாய்.